Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் போயம் பேராப்ரைஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போயம் பேராப்ரைஸ் தான் கொஸ்டின் நம்பர் 36 கேட்கக்கூடியது தான் இந்த கொஸ்டின். ஸோ சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா போயம் பேராகிராஃப் நம்ம படித்தது வரலாம். ஸோ இந்த போயம் பேராப்ரைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நியூ மெத்தட் படி நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், கட்டாயம் ஃபுல் மார்க் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 36 போயம் போயட் நம்பர் ஆஃப் லைன்ஸ்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு லைஃபோ இல்லை சீக்ரெட் ஆஃப் மெஷனோ இல்லை நோமென் ஆர் ஃபாரினோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்க போயம் தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா கிரம்பிள் ஃபேமிலி அது போயம் போயிட்டு நம்பர் ஆஃப் லைன்ஸ் 4 லைன்ஸ் எழுதி ஒரு பாக்ஸ் ஒரு மார்க் கிடைச்சிடும். இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு அறிமுகப்படுத்துங்க. தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கமெண்ட். தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த போயம் அண்ட் இட் இஸ் ரிட்டன் பை த போயட். இந்த போயம் போயிட்டு எழுத த போயட் எக்ஸ்பிளைன் த போயம் நைஸ்லி. இட் கிரியேட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ரீடிங். லெட் அஸ் see in the following. இது எல்லாமே ஜென்ரலாக எந்த போயம்னாலும் நீங்கள் போயம் போயிட்டு மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் சொல்லும்போது நமக்கு மேல் போயட் ஃபீமேல் போயட்டஸ்ன்னு எழுதணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது லைஃப் ஹென்ரி வான் டைக். அதே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது கிரம்பிள் ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் மாண்டகுமரி. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்டு போயம்க்கு பார்த்தீங்கன்னா ராக்கி நரியன் ஸ்ட்ரிக். நெக்ஸ்ட் ஃபோர்த்து போயம்க்கு பார்த்தீங்கன்னா இதில் கம்பேரிசன் ரொம்ப முக்கியமான போயம் ஆண்டன் கிரிக்கெட் ஈஸ் ஆஃப் எபிள். ஃபிஃப்த்து போயம்க்கு ருடியார்ட் கிப்ளிங். சிக்ஸ்த்து போயம்க்கு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா போய்ட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து போயம்க்கு பார்த்தீங்கன்னா போய்டஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் போயம் கேட்டால் இந்த போய்ட் சேஸ் தட்னு கம்பேர் பண்ணணும். அதுவே கிரம்பிள்னு கேட்டதுனா இந்த போய்டஸ் சேஸ் தட் ஃபர்ஸ்ட் லைன் எழுதிக்கலாம். ஆல்சோ சேஸ் தட் போட்டு செகண்ட் லைன் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த போய்ட் டெல்ஸ் தட் போட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் லைன் எழுதிக்கலாம். ஆல்சோ டெல்ஸ் தட் போட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம்னா நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபோர்த் லைன் எழுதிக்கலாம். ஸோ இதை எழுதிட்டு அது கீழே ஜென்ரலாக இந்த பாயிண்ட்ஸில் காமனாக வரும். அதில் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த போயட் அல்லது பார்த்தீங்கன்னா அதில் கம்பேரிசன் பண்ணும் என்ன கொடுத்துருக்கோம். இந்த போயட்டஸ் பாயிண்ட்ஸ் அவுட் இஸ் ஆர் ஐடியா பியூட்டிஃபுல்லி. தீஸ் லைன்ஸ் ஆர் ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த போயம். டி எக்ஸ்பிரஸ் த ஃபீலிங் அண்ட் எமோஷன் ஆஃப் த போயட். த மெயின் தீம் ஆஃப் த போயம் இஸ் ஓஃபர். இது எல்லாமே ஜென்ரலாக எந்த போயம்லேருந்து கேட்டால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா போயட்டிக் டிவைசஸ். அதில் யூஸ் பண்ண ரைமிங் வேர்ட் ரைம் ஸ்கீம். அதை நம்ம எப்படி எழுது. இந்த போயட் யூசஸ் த ரைமிங் வேர்ட். த போயட் யூஸ் த ரைம் ஸ்கீம். த போயட் இஸ் அலிட்ரேஷன். த போயட் இஸ் பர்சானிஃபிகேஷன். ஜென்ரலாக நமக்கு 7 போயமில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃபன் கேட்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லும் போதுனா பர்சானிஃபிகேஷன் இருக்குது. அதனால் ஜென்ரலாக கொடுத்துருக்கோம். அப்புறம் கன்க்ளூஷன். இது காமன் கன்க்ளூஷன் ஃபார் ஆல் த போயம். தீஸ் லைன்ஸ் ஆர் வெரி பியூட்டிஃபுல். த மாரல் ஆஃப் த போயம் இஸ் வெரி குட். இட் இஸ் வெரி மச் ரியல். தீஸ் லைன்ஸ் ஷோ த பியூட்டி ஆஃப் த போயம். இட் இஸ் தாட் ப்ரோவோக்கிங். ஐ லைக் திஸ் போயம் வெரி மச். தீஸ் லைன்ஸ் ஆர் மீனிங்ஃபுல். ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி. இந்த லைன் எல்லாமே ஜென்ரலாக எல்லா போயம்க்கும் எழுதிக்கலாம். மாரல் போயட்ரி இஸ் அன் ஆர்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஜென்ரலாக எழுதி இது எல்லாத்துக்குமே மார்க் இருக்குது. ஃபஸ்ட்டு இது ஒரு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பார்ட். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறீங்கன்னா 7 போயமோட போயம் போய்ட் லைஃப்னு சொல்லும் போது எனக்கு போயம் போய்ட் தெரிஞ்சால் தான் அது கரெக்டாக எழுத முடியும். அப்போ லைஃப்க்கு ஹென்ரி வான் டைக். நெக்ஸ்ட் கிரம்பிள் ஃபேமிலிக்கு எல்லாம் மாண்டகுமரி. ஐ ஆம் எவரிமன் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ராக்கி நரியன் ஸ்ட்ரிக். நெக்ஸ்ட் இந்த ஆண்டன் கிரிக்கெட் ஈஸ் ஆஃப் ஃபேபிள்ஸ். ஃபிஃப்த்து போயம் தி சீக்ரெட் ஆஃப் மெஷனுக்கு ருடியார்ட் கிப்ளிங். நோமென் ஆர் ஃபாரினுக்கு ஜேம்ஸ் ஃபாக்னர் கிரிக்கப். நெக்ஸ்ட் 7th போயம் ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட்டுக்கு நிறைய புஷ் கம்பேர் பண்ணணும். ஸோ ஒரு 7 போயம் போய்டஸ்க்கு பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 4 லைனுக்கு ஹவு டு கிரியேட் பேராப்ரைஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ பட் ரிமெம்பர் ப்ளீஸ் த லா பை விச் வி லிவ். தட் மீன்ஸ் கம்பேரிசன் பண்ணி இந்த 4 லைன் இதெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா சீக்ரெட் ஆஃப் மெஷன்லேருந்து கம்பேர் பண்ணிக்கலாம். அப்போ முதல்ல போயம் த சீக்ரெட் ஆஃப் மெஷன். போயட் ருடியார்ட் கிப்ளிங். நம்பர் ஆஃப் லைன் 4 லைன். ஸோ இன்ட்ரோடக்ஷன் இதுக்கு எப்படி எழுதுன்னு பாருங்கள். தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த போயம் த சீக்ரெட் ஆஃப் த மெஷன். திஸ் போயம் இஸ் ரிட்டன் பை ருடியார்ட் கிப்ளிங். த போயட் இதெல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் எழுதுகிறோம். த போயட் எக்ஸ்பிளைன் த போயம் நைஸ்லி. ஈ கிரியேட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ரீடிங். லெட் அஸ் see in the following. ஸோ இது இன்ட்ரோடக்ஷன் ஜென்ரல். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் கம்பேரிசன் பண்ணும்போது த போயட் சேஸ் தட் அந்த ஃபர்ஸ்ட் லைன் பட் ரிமெம்பர் ப்ளீஸ் த லா விச் வில். ஆக்சுவலாக இது இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணணும். நம்மளே எக்ஸ்பிளைன் பண்ண முடியல இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்க. ஆல்சோ சேஸ் தட் போட்டு செகண்ட் லைன் எழுதிக்கிறோம். இந்த போய்ட் டெல்ஸ் தட் போட்டு தேர்ட் லைனும் ஆல்சோ டெல்ஸ் தட் போட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் லைன் இருக்கும். நான் திருப்பி சொல்கிறேன், இந்த இடத்துக்கு உங்களால் இந்த 4 லைனுக்கான எக்ஸாக்ட் மீனிங் தெரியுதுன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். த போயட் பாயிண்ட்ஸ் அவுட் திஸ் ஐடியா பியூட்டிஃபுல்லி. தீஸ் லைன்ஸ் ஆர் ஆர்ட் அண்ட் சோல் ஆஃப் த போயம். இட் எக்ஸ்பிரஸ் த ஃபீலிங் அண்ட் எமோஷன் ஆஃப் த போயர். த மெயின் தீம் ஆஃப் த போயம் இஸ் ஓப் ஃபார் த பெஸ்ட். ஸோ ஜென்ரலாகவே இது பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். போயட்டிக் டிவைசஸ் என்னென்ன டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். த போயட் யூசஸ் த ரைமிங் வேர்ட்ஸ் போட்டு லிவ் ஃபர்கிவ் லைட் டைன். அதே மாதிரி போயட் யூசஸ் ரைம் ஸ்கீம் போட்டு அதில் இருக்க ரைம் ஸ்கீம் எழுதிக்கலாம். அலிட்ரேஷன் எழுதிட்டு பர்சானிஃபிகேஷன் மேக்ஸிமம் அதில் வரும். அதுதான் நம்ம எழுதுகிறோம். கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா தீஸ் லைன்ஸ் ஆர் வெரி பியூட்டிஃபுல். த மாரல் ஆஃப் த போயம் இஸ் வெரி குட். இட் இஸ் வெரி மச் ரியல். தீஸ் லைன்ஸ் ஷோ த பியூட்டி ஆஃப் த போயம். இட் இஸ் தாட் ப்ரோவோக்கிங். ஐ லைக் திஸ் போயம் வெரி மச். தீஸ் லைன்ஸ் ஆர் மீனிங்ஃபுல். ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி. அதே மாதிரி மாரல் எக்ஸாக்டாக அந்த போயம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும் போது டெக்னாலஜி சம்மந்தம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா
அதுக்கான மாறலாம் இருக்குது. இல்லைனா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா பொயட்ரிஸ் ஆர்ட் எழுதுறது. ஸோ இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா போயம் பேராகிராஃபி படிக்கலனாலும் இந்த நம்ம பார்த்தீங்கன்னா போயம் பேராகிராஃப்ஸ் இந்த மெத்தட் எழுதும்போது ஃபுல் மார்க் நம்ம பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரே ஒரு வேலையை செய்யணும். என்னென்னா அதை கொடுத்துருக்க 4 லைன் 36ல் வரது நமக்கு கொடுத்துருக்க அந்த 4 லைன் எந்த போயம் வந்து கேட்டுருங்க கண்டுபிடிச்சிங்களா போதும். மற்றபடி இந்த மெத்தட் யூஸ் பண்ணிடுங்க. ஷூராக உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு வருஷம் நம்ம பப்ளிக் வேல்யூஷன் போயிட்டு தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு ரிலேட்டடாக இருக்க பாயிண்ட்ஸ் கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா போயம் பேரா ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மெத்தடை மறக்காமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வரக்கூடிய செகண்ட் மிட் டர்முக்கு அடுத்த வரக்கூடிய பப்ளிக் எல்லாமே இந்த மெத்தட் யூஸ் பண்ணி எழுதி பாருங்கள். ஷூராக நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேஜஸ் நம்ம கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ போயம் பேட் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஜென்ரல் எழுதக்கூடியது தான். கட்டாயம் உங்களுக்கு வீடியோ நான் இதில் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஐ மார்க்ஸ் இந்த செகண்ட் மிட் டர்ம் அண்ட் ஆல்சோ இந்த பப்ளிக் எக்ஸாம். ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ, பாய்.